அனைவருக்கும் வணக்கம். லிமிரே தற்கா பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த முருகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2ஆம் கட்டத்தில் உள்ள 6 களரி அடவு, அதாவது வீரன் கட்டத்தில் உள்ள 6 களரி அடவு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு நாடி முண்டா கழுத்து வெட்டு. அதாவது ஒரு ஆளை அடிக்காங்கன்னாக்கா தடுத்து அவங்க நாடிக்கு அடிக்கிறதும், நாடிக்கு முண்டா கொடுக்கறதும், கழுத்துக்கு வெட்டு பண்றதும் எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சமநிலை. நம்ம சமநிலை நின்றுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சமநிலை, தென் தயார்லை. தயார்லை வந்ததோட தடை பண்றோம். ஒரு ஆளை அடிக்கிறாங்க, அடிச்சதை தடுக்கிறோம், தடுத்ததோட அவங்கள குத்துறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா கையை பிடிக்காங்க, தட்டி இந்த மாதிரி கையை இழுக்கிறோம். அவங்க கையை தட்டி விடுறோம், தட்டுனதோட கையை இழுக்கிறோம். பிளஸ் கீழே நம்ம உக்காந்து அவங்க நாடிக்கு கையை திருப்பி இந்த முண்டா கொடுக்குறோம். கொடுத்ததோட நம்ம கை கீழே இறக்குறோம். இறக்குனதோட இந்த வலது கையை வச்சு அவங்க பல்லைக்கும் சரி இல்லை கழுத்துக்கு இருந்தாலும் இந்த இடத்துக்கு வெட்டுறோம். சரிங்களா? திரும்பவும் தயாரில் நிக்கிறதோட தடை பண்ணி குத்து பண்றோம், தட்டி இழுக்கிறோம், இழுத்ததோட நாடிக்கு முண்டா கொடுக்குறோம், அடுத்து கழுத்துக்கு வெட்டுறோம். இத சைடு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தயாரில் வர்றதோட அடிக்கிறாங்க, தடை பண்ணி குத்துறோம், குத்துனதோட தட்டி கையை இழுக்கிறோம், அடுத்து நாடிக்கு முண்டா கொடுக்குறோம், கழுத்துக்கு வெட்டு. சரிங்களா? இதை கொஞ்சம் வேகமா பண்ணும்பொழுது தடை பண்ணி குத்து, நாடி முண்டா கழுத்து வெட்டு, தட்டி நாடி முண்டா கழுத்து வெட்டு. சரிங்களா? இது வேகமா பண்ணும்பொழுது இந்த மாதிரி வரும். அடுத்து வீரனோட 2ஆம் கட்டத்தில் உள்ள அடவை பார்க்க போறோம். காலடி அமத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சமநிலை, தயார்லை. தயார்லை வர்றதோட வெளிச்சவி காலடி, அதாவது நம்ம வலது காலை வச்சு ஒரு ஆளை அடிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிறோம், செவிக்கு அடிக்கிறோம். அடுத்து பின்பக்கமா நம்மள ஒரு எதிரி அடிக்க வராங்க, அவங்கள பார்த்து திரும்புறதோட வலது கையில தடை பண்ணி இடது கையால அவங்க செவிக்கு அடிக்கிறோம். வலது கையால அவங்க கையை பிடிச்சிக்கிறோம், அப்படியே கீழே அவங்கள இந்த மாதிரி வச்சு அழுத்துறோம். அழுத்துனதோட திரும்பவும் அதே பக்கம் எந்திரிச்சு தயாரில நிக்கிறோம். திரும்ப சேம் அதே போல இடது கையை நீட்டுறோம், வலது காலை தூக்கி வெளிச்சவை காலடி பண்ணி காலை முன்னாடி வைக்கிறோம். சேம் அதே போல பின்னால ஒரு எதிரி அடிக்க வராங்க, திரும்புறோம். திரும்பினதோட வலது கை தடை பண்றோம், இடது கையில செவிக்கு அடிக்கிறோம். அடிச்சதோட கீழ் பக்கமா அவங்க அழுத்துறோம். அழுத்துனதோட தயார்லை. இது காலடி அமத்து அப்படின்னு சொல்லலாம். இதை சைடு வியூல பண்றேன், கவனிங்க. தயாரில் நிக்கிறதோட தயாரில் நிக்கிறோம், ஒன்று அடிக்க வராங்க, அவங்கள வெளிச்சவை காலடி அவங்க செவிக்கு அடிக்கிறோம். பின்பக்கமா ஒரு எதிரி வராங்க, வலது கையை தடுக்கிறோம், இடது கையால அடிக்கிறோம். இடது கையால அடிச்சதோட அவங்கள கீழே வச்சு இந்த மாதிரி அழுத்துறோம், தலையை பிடிச்சி கீழே அழுத்துறோம். திரும்ப எந்திரிச்சு அதே போல தயாரில்லை. சேம் அதே போல அடிக்க வராங்க, வெளிச்சவை காலடி பண்றோம், பின்பக்கமா திரும்புறோம், வலது கையில தடை பண்றோம், இடது கையை வச்சு அழுத்துறோம். அழுத்தினதோட தயார்லை. சரி, இதை வேகமா பண்ணா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஃபர்ஸ்ட் தயார்ல நிக்கிறதோட ஒன்று வெளிச்சை காலடி அமத்து, திரும்ப அதே போல 2. இது வரையிலையும் பார்த்து பயிற்சி பண்ணுங்க. வீரத்துல உள்ள 3வது களரி அடவு தான் பார்க்க போறோம். முன் இரட்டை தடை அப்படின்னு சொல்லுவாங்க. முன் இரட்டை தடை அப்படின்னா ஒரு எதிரி அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள தடுத்து 2 பக்கம் செவிக்கு அடிக்கிறதா அந்த மாதிரியும் பண்ணலாம். பிளஸ் அடுத்து எதிரி அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா வலது பக்கமும், அதாவது இடது பக்கம் அடிக்கிறவங்கள வலது பக்கமும், வலது பக்கம் அடிக்கிறவங்கள இடது பக்கமும் இழுத்து விடுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். பிளஸ் நம்ம இந்த வர்மத்துல கூட இதை யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. முன் இரட்டை தடை. ஃபர்ஸ்ட் தயார்ல வர்றதோட தடை பண்ணி குத்து பண்றோம். இப்போ ஒரு எதிரி அடிக்கிறாங்க, அவங்கள தடுத்து இந்த மாதிரி குத்துறோம். குத்துனதோட திரும்ப எதிரி நம்மள தடுத்து அடிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மள கையை எடுத்து இந்த அவங்களுடைய இடது பக்கம், சரி வலது பக்கம் செவிக்கு அடிக்கிறோம் ஒண்ணு. திரும்ப அப்படியே கையை உள் பக்கமா எடுத்து அவங்களுடைய இடது பக்கம் செவிக்கு அடிக்கிறோம். இப்படி பண்ணலாம். வலது பக்கம் செவிக்கு அடிக்கிறோம், இடது பக்கம் செவிக்கு அடிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு தடை பண்ணி அதே போல குத்து பண்றோம். அவங்க தட்டி நம்மளை அடிக்க வராங்க, அதாவது இடது பக்கம் ஒரு எதிரி அடிக்க வராங்க, வலது பக்கம் ஒரு எதிரி அடிக்க வராங்கன்னாக்கா அவங்க அடிக்க வர கையை பிடிச்சி அவங்கள இந்த பக்கம் இழுத்து எறிகிறது. இந்த மாதிரி இழுத்து எரிஞ்சு அடுத்து வலது பக்கம் வர எதிரியை அதே போல இழுத்து இடது பக்கம் எறிகிறது, இந்த மாதிரி பண்ணலாம். பிளஸ் நம்ம கை அந்த மாதிரி பஞ்சவர்ம முத்திரையில வச்சு அவங்க முகத்துக்கு இந்த மாதிரி அடிச்சு கீறதும் பண்ணலாம், இல்லைன்னா வர்மத்துல கூட அடிக்கிறதும் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்டதும் பண்ணலாம். திரும்ப கவனிங்க. தடை பண்ணி குத்து ஒன்று, இரட்டை தடை 1 2. இதை வேகமா பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பண்ணலாம். 1 2. இது முன் இரட்டை தடை. சரி, இதை அனைவரும் பார்த்து பயிற்சி பண்ணுங்க. 4வது களரி அடவு பின் இரட்டை தடை. அதாவது நம்ம முன் இரட்டை தடை பார்த்திருப்போமா, சேம் அதே தான்.
முன்னரட்டு தடைக்கு என்னென்ன பண்ணுமோ அதை அப்படியே ஆப்போசிட் ஹேண்ட் ஆகும், ஆப்போசிட் கையால பண்ணுவோம். அதை இப்ப இதுல வலது கை பண்ணியிருந்தோம்னா இதுல இடது கை இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ தயார்ல நிக்கிறதோட ஃபர்ஸ்ட் சமநிலை. தயார்ல நிக்கிறதோட பின் இரட்டை தடை, பின் பக்கமா திரும்புறோம், வலது கை தடை பண்றோம், இடது கையை வச்சு குத்துறோம். சரியா? குத்துனதோட வலது கையை வச்சு ஒரு செவிக்கு அடிக்கும், எதிரியோட இடது பக்க செவிக்கு அடிக்கிறோம் 1, அடுத்து வலது பக்க செவிக்கு அடிக்கிறோம் 2. அடிச்சதோட பின் பக்கமா திரும்பி அகைன் தயார்ல திரும்பவும் அதே போல பின்னிரட்டு தடைன்னு சொல்லும் போது பின் பக்கமா திரும்பி பின்னால அடிக்கிற எதிரியை பிளாக் பண்றோம், பண்ணனதோட இடது கையை வச்சு குத்துறோம். குத்துனதோட வலது கையை வச்சு அதே போல அவங்களுடைய இடது பக்க செவிக்கு அடிக்கிறோம், வலது பக்க செவிக்கு அடிச்சு தயார்ல வரும். இதை பல விதமா தாக்கலாம் அப்படிங்கிறத முன்னரட்டு தடையில சொல்லியிருப்பேன். அதே போல தடை பண்ணி குத்து வலது கையில அடிக்கிறத அப்படியே இழுத்து உள்பக்கமா விடுறோம், அடுத்தால அடிக்கிறத அதே போல தடுத்து வெளிப்பக்கமா இழுத்து விடுறோம். இப்படியும் யூஸ் பண்ணலாம். சரி, இதை நான் சைடு வியூல நான் பண்றேன், கவனிங்க. இந்த மாதிரி சமநிலை. தயார்ல நிக்கிறதோட பின்பக்கமா திரும்புறோம், தடை பண்ணி குத்து எதிரி அடிக்கிறாங்க, தடுக்கிறதோட அவங்களோட செவிக்கு 1 செவிக்கு 2 அடிச்சு தடுக்கிறதோட திரும்பவும் தயார்லை. இது பின் இரட்டை தடை. தடை பண்ணி குத்து 1 2 தயார்லை. சரியா? இதை வேகமா பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா நான் சைடு வியூல பண்றேன், கவனிங்க. சைடு வியூல பண்றேன். தயார்ல நிக்கிறதோட பின்பக்கம் தடை பண்ணி குத்து இரட்டை தடை 1, திரும்ப தயார்ல நிக்கிறதோட பின்பக்கம் திரும்பி தடை பண்ணி குத்து இரட்டை தடை. சரிங்களா? இதை அனைவரும் பார்த்து பயிற்சி பண்ணுங்க. வீரன் கட்டத்துள்ள 5வது கலையடவு முன் ஒளிவு. ஃபர்ஸ்ட் சமநிலை. தயார்லை. தயார்லை வர்றதோட தடை பண்ணி குத்து பண்றோம், அதே போல எதிரி அடிக்கிறாங்க, தடுத்து நம்ம ஒரு 2 செவிக்கு அடிக்கிறோம், அடிச்சதோட அவங்க ஒரு வெளிச்சை காலடி பண்றாங்க, நம்மளுடைய ரைட் லெக்க லெப்ட் ஷோல்டர் பக்கமா வெளிச்சை காலடி பண்ணும்போது நம்ம நாடி வந்து இந்த இடது கால் முட்டை தொடுற அளவுக்கு பின்பக்கமா போய் குனிஞ்சு வரணும். குனிஞ்சு வந்ததோட ரைட் லெக்க லெப்ட் ஷோல்டர் பக்கமா வைக்கிறோம். வச்சதோட அடுத்து எதிரி நம்மளுக்கும் அதே போல முதுகு பின்னால வந்திருப்பாங்க, அவங்கள பார்த்து அப்படியே தயார்ல நிக்கிறோம். திரும்ப சேம் அதே போல தடை பண்ணி குத்து பண்றோம், அதே போல இரட்டை தடை 1 2 முன்னிரட்டை தடை. அதே போல வெளிச்சை காலடி பண்றாங்க, பின்பக்கமா போய் ஒளிவு பண்றோம், ஒளிவு பண்ணதோட ரைட் லெக்க லெப்ட் ஷோல்டர் பக்கமா வச்சு தயார்லை. திரும்ப அதே போல தடை பண்ணி குத்து இரட்டை தடை, ரைட் லெக்க லெப்ட் ஷோல்டர் பக்கமா அதே போல ஒளிவு பண்ணி வைக்கிறோம். வச்சதோட திரும்பி நின்று தயார்ல வரும். திரும்ப சேம் அதே போல தடை பண்ணி குத்து இரட்டை தடை பண்றோம். இரட்டை தடை பண்ணனதோட வலது பக்கமா போய் நம்ம முட்டை வந்து கால் டச் பண்ற அளவுக்கு வந்ததோட லெப்ட் ஷோல்டர் பக்கமா வைக்கிறோம். வச்சதோட தயார்ல. இத எப்படி வேகமா பண்ணலாம் அப்படிங்கறத கவனிங்க. தயார்ல நிக்கிறோம் அப்படின்னா முன் ஒளிவு, தடை பண்ணி குத்து இரட்டை தடையோட ஒளிவு பண்ணி தயார்ல. திரும்ப அதே போலதான், அதே போல முன் ஒளிவு, முன் ஒளிவு. சரிங்களா? சரி, இதெல்லாம் பார்த்து பயிற்சி பண்ணுங்க. சரி, வீரன் கட்டத்துல 6வது கலையடவு பின் ஒளிவு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தயார்ல நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சமநிலை. தயார்லை. தயார்லை வர்றதோட இப்ப எதிரி நம்மள அடிக்கிறாங்க, எங்கிருந்து அடிப்பாங்கன்னா நம்ம வலது பார்க்க மாட்டோம், அதாவது முதுகு பின்னால. சில அப்படியே முதுகு பின்னால திரும்பி வலது கால் முட்டை மடக்கி நிக்கிறோம், இடது கை தடை பண்றோம், வலது கையால அடிக்கிறோம். அடிச்சதோட அவங்கள கீழ்பக்கமா வச்சு அழுத்துறோம். அழுத்தும் போது நம்ம முதுகு பின்னால இருந்து ஒரு எனிமி நம்மள அடிக்க வராங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இவங்களை கீழே வச்சு அழுத்துனதோட எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு பின்பக்கமா வர எதிரிய வலது காலை தூக்கி திரும்புறோம். திரும்பினதோட அப்படியே காலை பின்பக்கமா வச்சு தயார்ல வரும். திரும்ப சேம் அதே போல இப்ப நம்ம முதுகு பின்னால ஒரு எதிரி அடிக்க வராங்க, அப்படியே வலது கால் பக்கமா திரும்புறோம், இடது கை தடை பண்றோம், வலது கை அடிக்கிறோம். அதாவது வலது அமத்து போலதான் வரும். அப்படியே ஒரு வலது அமத்து போல அவங்கள கீழே வச்சு அழுத்துறோம். அழுத்தினதோட முதுகு பின்னால எதிரி வராங்க, வந்ததோட அதே போல எந்திரிக்கிறோம், எனிமே பார்த்து திரும்புறதோட ரைட் லெக்க பின்பக்கம் வச்சு தயார்ல வரும். திரும்ப சேம் அதே போல வலது பக்கமா, அதாவது நம்ம முதுகு பின்னால எனிமே வராங்க அடிக்கிறதுக்கு தடுக்கிறோம், இடது கை தடை பண்றோம், வலது கை வச்சு அடிக்கிறோம். அடிச்சதோட அவங்கள கீழே அழுத்துறோம். அழுத்தினதோட முதுகு பின்னால அதே போல எனிமி வராங்க, எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோட வலது காலை தூக்கி எதிரியை பார்த்து திரும்பி காலை பின்பக்கமா வச்சு தயார்ல. திரும்ப சேம் அதே போலதான் வலது கால் பக்கமா திரும்புறோம், தடை பண்றோம், இடது கை தடை பண்றோம், வலது கை அடிக்கிறோம். அடிச்சதோட ஒரு வலதமத்து போடுறோம். வலதமத்து போட்டதோட அப்படியே எந்திரிக்கிறோம். நம்ம முதுகு பின்னால ஒரு எதிரி வராங்க, அப்படியே தடை பண்றதோட தயார்லை. இதை வேகமா பண்ணும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா
தயார்ல நிக்கிறோம். தயார்ல நின்னதோட வலது பக்கம் திரும்பி தடை பண்ணி அடிச்சு கீழே அழுத்துறோம். பின்னால வர எதிரியை பார்த்து தயார்லை. திரும்ப சேம் அதே போல பின்பக்கம் வர எதிரிய தடுத்து வலதமத்து போடுறோம். அதை அடிச்சு கீழே அழுத்துறோம். பின்பக்கம் வர எதிரியை பார்த்து தயார்லை. திரும்ப சேம் அதே போலதான் வலதுகால் பக்கமா திரும்பி 1 தயார்லை. அடுத்து 2 தயார்லை. சரிங்களா? இது வரையிலும் பார்த்து பயிற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.